இங்கே நல்லவன் கெட்டவன் எவனும் கிடையாது. சூழ்நிலைகள் மாறும்போது தான் அவன் தன்னை மாற்றிக்கிறான். அப்படி மாறும்போது அந்த சூழ்நிலையில் அவன் எடுக்கிற முடிவு தான் அவனை நல்லவனா கெட்டவனான்னு காட்டும். என்ன ஆள் உனக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறான்? எல்லாம் காரியம் ஒன்றும் அப்படி தாண்டா பண்ணுவானுங்க. சரி, எத்தனை மணிக்கு காலேஜ் உனக்கு? நம்ம போகிறதான் காலேஜ். ஆ, காலேஜில் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஒழுங்காக படித்து வேலைக்கு போகிற வழியை பாடுறா. அதை விட்டு ஏரியா பசங்களோட சேர்ந்து சும்மா சுற்றிட்டு இருக்காத. சரியா? போலாமாண்ணா? ஏரா. சரி, அப்புறம் என்ன, நான் வரவா? ஆ, நீ வண்டி எடுத்துகிட்டு காலேஜ் போயிரு கவி, நான் ஈவினிங் வாங்கிக்கிறேன். ஏய், என்ன சொல்கிற நீ? உருப்படியாக சொல்லு. நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை அவனை லவ் பண்ணுறியா? என்னது, ஃப்ரெண்ட்ஸா? அப்போ இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் என்னடி? ஏய் ஏய் இது பேர் அசிங்கமாக என் வாயில் வந்துடும். ஹலோ, நான் காலேஜில் தான் இருக்கேன். நீ காலேஜ் வந்து கால் பண்ணு. இதில் 1500 பணம் இருக்கு. சரிண்ணா. சாயந்தரத்துக்குள்ள டியூ கட்டணும். சார் பார்த்துக்க. நான் பார்த்துருந்தேன். ம், ஃபர்ஸ்ட் மேட்ச் சேது 1500. சொல்லு கொலாரே. உண்மையன் தானே? ஆ, அடக்கிடலாம். ஏரியாவில் என்ன பிரச்சனை? மூணாந்தரில் என்ன பிரச்சனை? உன் பேர் தான் முக்கியமாக அடிபடுது. பிரதீப்புக்கு வேற மண்டையில் அடியான். பிரச்சனைன்னு காதுக்கு வந்தால் கைகால் எடுத்து விட்டுறோம், பார்த்துக்க. என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சா? ஆ, ஏண்டா அமைதியாக இருக்கிற? என்னடா அமைதியாக வர? ஆட்டோ கைமாறிச்சா? ரெட்டுக்கு ஆப்பனர் ஃபாலோ வந்துச்சுண்ணா. பரவாயில்ல, விட்றா. சார் நான் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. என்னடா ரகு ஆளையே காணோம்?
எல்லாம் அந்த பொண்ணு பிரச்சனை தானா அது ரவுல பொண்ணு சொல்லிட்டு இப்போ கடைசியில் கவியை லவ் பண்ணுறது வந்து நிற்கிது. அதுலேருந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. சண்டை போடுறத கூட அந்த பொண்ணு உண்மையாக லவ் பண்ணா? அது தெரியலண்ணா. இப்போலாம் எவனா உண்மையாக லவ் பண்ணுறான்? முதல்ல எவன் லவ் பண்ணுறான்? ஏன்டா இப்படி சொல்கிற? ரகு ரொம்ப நல்ல பையன்டா, விசுவாசிடா அவன். எது சொன்னாலும் கேட்பான், என்ன சொன்னாலும் செய்வான். ஈவினிங் வர சொல்லு, நான் பேசுகிறேன்ட்டா. இப்போ கவி மட்டும் தான்டா பிரச்சனை. கவிலாம் ஒரு ஆளே கிடையாதுடா. எப்போ டைம் கிடைக்கல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிடைச்சதுன்னா செஞ்சிருவாங்க. சரியா? தம்பி, அப்போல்லாம் மது சூது இதான் ரவுடிசமே. இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கேன், சும்மா கெத்துக்காக நானும் ரவுடி தான் சொல்லி சுற்றிட்டு இருக்கானுங்க. உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. என்னதான் இருந்தாலும் 4 பேர் நம்மளை பார்த்து வணக்கம் வைக்கிற ஒரு கெத்து தானண்ணா. வெளில இருந்து பார்க்க எல்லாம் நல்லா தாண்டா இருக்கும். ஆனால் அதில் இருக்க ஆபத்து உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அப்பா அம்மா அவளோட பேசுறது இல்லை. அவங்களுக்கு நான் படித்து வேலைக்கு போகணுன்னு ஆசை. ஏரியா பசங்களோட சேர்ந்து சுற்றி நான் தான் இப்படி ஆயிட்டேன். கவிப்பையில் தான் ஆளாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவன் கேட்க மாட்டானே. அப்படி இல்லைண்ணா. நீங்கள் என்ன அவனுக்கு உயிர்ண்ணா. நீங்கள் எத்தனை தடவை அடித்தாலும் திட்டினாலும் அவன்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துகிட்டே இருந்தா. ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணா செய்வானா? எங்கள் ஹீரோண்ணா அவன். வாங்க ஹீரோ சார். சரி பார்த்துங்க, கிளம்பட்டா? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நொடி வித்தியாசத்தில் நம்ம எடுக்கிற முடிவு தான் காரணமாக இருக்கும். நம்ம செஞ்ச செயலுக்கான விளைவுகள் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். அப்படி துரத்துற அந்த நொடி நம்ம எடுக்கிற முடிவு தான் அந்த பிரச்சனையோட ஆரம்பத்தையும் முடிவையும் முடிவு பண்ணும். நீ தானே ஆக்சிடென்ட் பண்ண, அப்புறம் என்ன? அவன் தான் ஏன் முதல்ல வந்து இடிச்சான்? நீ ஏன் வேகமாக வர? அதெல்லாம் என்ன செட்டில் பண்ண முடியாது. என்னடா சொல்கிறீங்க? சொன்னதே சொல்லிடுறேன் கவிங்க. ஓ மேலே தான் தப்பு, நீ தான் சரி பண்ணி தரணும். கவி, நீ அந்த பக்கம் இருக்கிறனால எல்லாம் தப்பா தெரியும். என் பக்கம் வந்து பாரு, அப்பதான் என் நியாயம் தெரியும் உனக்கு. ஏன் அவன் சைடில் இருந்தால் அவன் ஆளு நீ எதிரா தேவையில்லாமல் பேசுகிற? அப்படி தான்டா பேசுவேன். கதையை பிடிச்சிட்டு கதையை எரியுறாங்க. எவனோ நகத்தை வச்சு கிழிச்சிருக்கான். அண்ணன் எங்கே போயிருக்க? டியூ பணம் ரெடி பண்ண போயிருக்கு போல. சரி போமா. இது ரகு வரட்டும் போவோம். தேவையில்லாத வேலை பார்க்க. அண்ணன் தாண்டா கூட்டு வர சொன்னிச்சு. எதுவாக இருந்தாலும் அன்ட்டே பேசிக்க. ஃப்ரெண்டா ஃபிகரா நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன இல்லை. இந்த அளவுக்கு தாண்டா இவனையெல்லாம் கூப்பிடாதண்ணா. சரி டென்ஷன் போடா. புரா 4 பொண்ணுகளை பண்ண நீ நல்லவன். உனக்காக வேணானா நான் கேட்டவன். போடா ப்ளே பாய் புடுக்க. அது எப்படா சைடில் ஓட்டிக்கிட்டு ஃப்ரெண்டுன்னு நடிக்கிறா? சொல்லிட்டே இருக்கோம். டேய் பிரதீப் பேசுகிறேன்டா. கவி பையன் மேலே கை வச்சிட்டான்டா. இதோட நல்ல சான்ஸ் கிடைக்காது. இத்தனை நாள் விட்டோம், இதுக்கு மேலே அவனை விடவே கூடாது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவன் சீனை முடிச்சாகணும். புரியுதா? நீங்கள் நைட்டுக்குள்ளே பிளானை நல்லா கேட்டுக்கோ. என்ன பண்ணுவியோ தெரியாது. நீங்கள் நைட்டுக்குள்ளே அவன் சீனை முடிச்சே ஆகணும். டேய் ஃபோன் அடிக்குதுடா. ஹலோ. டேய் எவனோ ஃபோன் பண்ணுறான்டா.
டேய் டேய் போடா. டேய் கவி கவி, டேய் எவனோ பிரதீப்பாண்டா கால் பண்றான்டா. டேய் டேய் போட. ஒருத்தன் அந்த சூழ்நிலையில் எடுத்த முடிவுக்கான காரணம் தான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்ண வைக்குது. எல்லாம் நம்ம பார்வையில் தான் இருக்கு. அவன் கூட நின்று பார்த்தா அவன் நல்லவன், எதிர நின்று பார்த்தா அவன் கெட்டவன். கத்தி எடுத்தவன்லாம் கெட்டவனும் கிடையாது, எடுக்காதவன்லாம் நல்லவனும் கிடையாது. ஒரு 4 பேர் இருப்பாங்கண்ணா. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியுமா? உங்க காலேஜ் பசங்க யாராவது இருக்காங்களா? முன்ன பின்ன பார்த்துருக்கியா? இல்லைண்ணா, சத்தியமா இல்லைண்ணா. கவியதாண்ணா. இப்போ நீ அவங்கள குத்தலைன்னா அவங்க உங்களை குத்தி ஓட விட்டுருவானுங்க. சொன்னதை மட்டும் செய், நான் வந்துட்டே இருக்கேன். நான் எப்படிண்ணா? சரியா வருமா? சரிண்ணா, உன்னை நம்பி செய்கிறேண்ணா. சரியண்ணா செய்கிறேண்ணா. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி ஒரு பிரச்சனைனா அது அந்த பிரச்சனையோட முடியாது. அது மனசில் பகையாவோ உடம்புல காயமாவோ இருந்துகிட்டே இருக்கும். கூட நிற்கிறவங்களாம் நண்பனும் இல்லை, எதிர நிற்கிறவங்களாம் எதிரையும் இல்லை. காலங்கள் மாற மாற மனிதனின் வண்ணமும் மாறும்.